விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் நண்பா நண்பிகளே. 2025 பிறந்து ஒரு வாரம் பக்கத்தில் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வருஷம் நல்லா அமையணும், சூப்பராக இருக்கணும், எல்லா ஹாப்பினஸும் சக்ஸஸும் நம்ம வாழ்க்கையில் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு புது வருடமும் ஆரம்பிக்குது. நம்மளுடைய சந்தோஷமும் நம்மளுடைய நிம்மதியும் நம்மளுடைய வெற்றியும் எல்லாமே இந்த புது வருஷத்துலேருந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும், இது கிடச்சிடும் அப்படி சொல்லிட்டு. அந்த இயர் முடியும் பொழுது தான் அதோட ரிசல்ட்டும் தெரியும். ஆனால் நம்ம எல்லா வருடத்தை விட இந்த வருடத்தில் எல்லாமே நினச்சது நடந்து நமக்கு பிடிச்சது சூப்பராக அமைஞ்சு வாழ்க்கையில் வெற்றி அடைந்து சந்தோஷமாக வாழ்வது கண்டிப்பாக சாத்தியம். இந்த ரூல்ஸ் நான் சொல்லக்கூடிய ரொம்ப ப்ரூவன் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும், நடந்தே தீரும். அது என்னவா இருக்கும்? த ரூல்ஸ் டு சக்சீட் இன் 2025. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நண்பா நண்பி. இந்த குரலை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ஒரு ஈடுபாடோடும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம நண்பா நண்பிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிரும். ஏன்னா எப்போவுமே தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல பாட்காஸ்ட் கேட்டு நல்ல விஷயங்களை மனசில் உருவாக்கி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் கிடையில நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்ணுற நண்பா நண்பிகளுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கீங்க இந்த நியூ வருஷத்தில், புது வருஷத்துலனா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் அண்ட் ஜாயின் த ஆர்ஜி மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி. ஆல்ரெடி அடிக்கடி சூப்பராக வரக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் தான் என்னுடைய பலமும் கூட. ஒரு 2-2.5 வாரம் கேப் ஆகிடுச்சில் ஒரு 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 வெறுமை, ஒரு நிறைய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி பாட்காஸ்ட் பேசுகிறனால எனக்கு மட்டும் பிரச்சனையே வராதா அப்படின்னு நம்ம யோசிச்சிடக்கூடாது. நானும் உங்களை மாதிரி டெய்லி வாழ்க்கையில் நடக்கூடிய எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் மீறி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நமக்கு பிடிச்ச வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது நீங்கள் கொடுக்குற பலமும் கூட. அப்போது இந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்கக்கூடிய நண்பிகள் ரொம்ப நெருக்கமாகவும் கூடவே இருந்து மெசேஜ்லாம் பண்ணி கேட்டாங்க. ஒன்றும் நடக்கலை, ஒரு பயங்கரமான ஃபீவர் வந்துருச்சு, அப்படியே குடும்பமே மொத்தமே டவுன் ஆகி போயாச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலை, வாய்ஸ் போயிடுச்சு, உடம்பு போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுலேருந்து எப்படா சீக்கிரம் வெளில வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்ட குணத்தோடு போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். அதை மீறி இப்போ வந்தாச்சு, திருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப தெளிவாகவும் வந்தாச்சு அப்படின்றத சந்தோஷத்தில் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் எபிசோடு. கிட்டத்தட்ட 260க்கும் மேற்பட்ட எபிசோட் பேசியிருக்கோம். இந்த எபிசோடில் நிறைய ஒரு சூப்பரான நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்த நியூ இயர் ரிலேட்டடாக. இந்த நியூ இயர் பிறந்தாச்சு, நம்ம நிறைய பேர் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். இந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன், இதை மாற்றி அமைக்க போகிறேன், இது எனக்கு கரெக்டாக அமையும், என் வாழ்க்கையில் இதை நான் சூப்பராக மாற்றி அமைப்பேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்கும். புதுசாக ஆரம்பிக்கும் போது ஒரு புதிய எண்ணங்களோட, புதிய நம்பிக்கையோட, புதிய பாதையில் பயணிக்கக்கூடிய நம்பிக்கையை தர்றதான் இந்த வருஷம். ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் எல்லா டைம்லேயும் எல்லா நேரங்கள்லேயும் நம்ம வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். அப்போது அதை மீறி வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இந்த எபிசோடு அமைய போகுது.
ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் தொடர்ந்து ரன் பண்ண முடியாது. உங்கள் சப்போர்ட் மூலமாக மட்டும்தான் நான் ரன் பண்ண முடியும். உங்களுக்காக மீன் வந்திருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் சென்ட் பண்ணாலும் ஸ்பாட்டிஃபை இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நிறைய நண்பா நண்பிகளை ரீச் அடைவதற்கான வாய்ப்புகளை எடுத்து தரும். கொஞ்சம் கூட மணி மைண்டடாக இல்லாமல், ஸோ முழுக்க நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய வெற்றி பாதைக்கு மட்டுமே இந்த எபிசோட்ஸ் பாட்காஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணப்படுது அப்படின்றத திருப்பி உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக டெய்லி என்கிட்டேருந்து உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். நம்ம ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட, நிறைய பாசிட்டிவிட்டியோட இந்த வாழ்க்கை பறந்துக்கிட்டு இருக்கோம். பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ RJMN_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய குரலில் என் கூட பேசணும் அப்படின்னாலும் பேசலாம். ஆல் ரைட், நம்ம இப்போ ஆக்சுவல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். த ரூல்ஸ் டு சக்சீட் இன் 2025. அது ஏன் 2025 மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு புது வருஷம். 2024 இதே தான் நினச்சிருப்போம், அதுக்கு முன்னாடி தான் நினச்சிருப்போம். வருடம் ஆரம்பிக்கும் போது, நியூவாக ஆரம்பிக்கும் போது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி, ஆகா இந்த வருஷம் நல்லா அமையும், கண்டிப்பாக அமையணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டு வரப்பெறும். இது உண்மை தானே? அதுக்கு பின்னாடி ஏதாவது லாஜிக் மேஜிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. எவ்ரிடே மார்னிங் நம்ம எந்திரிக்கும் போது நம்மளுக்கு எப்படி அந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்கோ, இந்த நாள் அமைய போகுதுன்னு நினைக்கிறோமோ, அந்த மாதிரி தான் எவ்ரி டே இஸ் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ சேஞ்ச், நியூ லைஃப் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். ஆனால் ஒரு புது வருஷன்ற பட்சத்தில் ஒரு வருஷத்தை முடிச்சிட்டோம், இன்னொரு வருஷத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றது இன்னும் ஒரு அதிக ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களில், பல நேரங்களில், பல காலங்களில், பல்வேறு கல்ச்சரல்ஸ் எல்லாமே கலந்து அந்த புது வருஷத்தை புதுசாக நம்மளுக்கு காமிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போது என்ன பண்ணால் அந்த எண்டில் நம்ம எப்போ ஆரம்பிக்கும் போது எவ்வளோ எக்ஸைட்டடாக, எந்தூசியாஸ்டிக்காக ஆரம்பித்தோமோ, அதே மாதிரி அந்த வருஷத்தோட முடிவுலையும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வருஷத்தை முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவது எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். த ரூல் நம்பர் 1, ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ டிஸ்கஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம்ல நம்மளை சுற்றி, எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 16,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அப்படி இப்படின்னு லொட்டு ரிஸ்க்குன்னு பேசுகிறதுல ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ரியல் ஃப்ரெண்ட்ஸ் யார்? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கூட வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நானுமே அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு நீங்கள் இருப்பீங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ப்ரொடக்டிவாக, ரொம்ப பயங்கரமாக, ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். தெரியல? ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யார் இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்கே பிஸ்னஸ், நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை வந்து சூப்பராக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணங்களோட சுற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க மாதிரி ஃப்ரெண்டாக கிடைக்கிறாங்கன்னா அவங்கள உங்க கூட சேர்த்துக்கோங்க. இன்வெஸ்டிங்கை பற்றி பேசுகிறவங்க, அதுக்காக இன்வெஸ்டிங்கை பற்றி பேசி உங்கள்கிட்ட தலையில் காசை கட்டி ஓடுறவங்க கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் காமன், ஈக்குவல் ஷேரிங். அந்த பிஸ்னஸ்ஸு, ஜிம்மை பற்றி, டயட்டு, இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறவங்கள, பொதுவாக செல்ஃப் டெவலப்மெண்ட், அதில் நான் உங்களுக்கு இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் நம்மக்கிட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட நண்பர்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் பேசுகிற, பாசிட்டிவாக பேசுகிற நல்ல மனிதர்களை ஃப்ரெண்ட்ஸாக செட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரூவன் டிப்ஸு. உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ த நம்பர் 2, டோன்ட் டெல் பீப்புள் மோர் தென் தே நீட் டு நோ, ரெஸ்பெக்ட் யுவர் ப்ரைவசி. உண்மைதான். எதுக்கெடுத்தாலும் நம்மளுடைய கவலையும் சந்தோஷத்தும் எல்லாத்தையும் எண்ட் டு எண்டு பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப ஸ்லோவாக எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாதுங்க. நம்மளை பற்றி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம இருக்க வேண்டியவங்ககிட்ட இருக்கலாம். உங்கள் மனைவிக்கிட்ட இருக்கலாம், காதலிக்கிட்ட இருக்கலாம், இல்லை உங்களுடைய உறவுகள்கிட்ட இருக்கலாம். ஆனால் நல்ல நண்பர்கள், வெல் விஷர்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம இருக்கவே கூடாது. நம்மளை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண தான் தேவையில்லாமல் நிறைய பேர் அவங்க மூக்கு நுழைப்பாங்க நம்ம வாழ்க்கையில். அப்போது அந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட நம்ம தள்ளி இருக்கிறது நல்லது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண அவசியம் கிடையாது.
இதில் ஷேர் பண்ணும்போது 95-100% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆகா உளுந்துட்டான்டா, ஆகா அடி வாங்கிட்டான்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவாங்களே தவிர, ஐயோ இவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைக்க போகிறது கிடையாது. ஸோ அதை மனசில் நம்ம வச்சுக்கிட்டாலே நமக்கு நல்லாவே புரிய வரும். ஸோ நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, பி uncomfortable for a few months to be comfortable for the rest of the years to come. உழைக்கணும் அப்படின்றது தான் அப்படி சொல்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்படுறோம், ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோன்னா அதை நோக்கி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணணும், சோறக்கூடாது, ப்ராக்ரஸ் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இது. ஸோ சில நேரங்களில் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது, ரொம்ப கஷ்டப்படும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக அதை விட்டுறக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த வெற்றி வந்த பின்னாடி இது எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் மாறிடும்ல. அப்போது கொஞ்சம் வேர்வை சிந்துறதுக்கு தயாராக இருங்க, தயார் பண்ணுங்கள், உழையுங்கள், உழைத்து வாழுங்கள். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அடையன்னு நினைக்கிறீங்கன்னா, லாட்ரி விழுந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்திருக்க முடியாது. அது எப்போ விழுகும் தெரியாது, இல்லை விழுகாமலே கூட போகலாம். ஆனால் உழைப்பை நம்ம போடும் பொழுது லாட்ரி கிடைக்குதோ இல்லையோ நல்ல லைஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 4, ஸ்டாப் பீயிங் சை. நோ ஒன் கேர்ஸ் அபவுட் யூ. கோ அவுட் அண்ட் கிரியேட் யுவர் சான்சஸ். சரியாக இருக்காதீங்க. இது எனக்கு வருமா வராதா, இது கரெக்ட் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா யாரும் உங்களை கேர் பண்ண போகிறது கிடையாதுங்க. அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போகிறாங்க. ஐயோ இவங்க இப்படி நினச்சிருவாங்களோ, எல்லோரும் முன்னாடி நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எங்கிட்டு பார்த்தாலும் சுற்றி நம்மளையே நம்ம டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷை ஆகக்கூடாது. அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பேசிடுங்க. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல கரெக்டான விஷயங்களை பேசணுமோ அந்த விஷயத்தை பேசுங்க. உங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குங்க. இதை பண்ணும்போது நினச்சது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. வெரி சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில். நம்பர் 5 பார்த்தோன்னா, டோன்ட் ரன் ஆஃப்டர் த மணி, ரன் ஆஃப்டர் த ஃப்ரீடம் தட் கம்ஸ் வித் ஹேவிங் மணி. 2 வெரி டிஃப்ரெண்ட் கோல்ஸ். ரொம்ப சூப்பரான வேர்டில் டோன்ட் ரன் ஆஃப்டர் த மணி பணம் வேணும்னு சொல்லிட்டு சுத்தாதீங்க. அப்போ என்னப்பா பண்ணுறது? பணத்துக்கு பின்னாடி ஓடுறதுக்கு பதிலாக பணம் வந்தால் நமக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அது கிடச்சிருச்சுன்னா சந்தோஷமாக இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தேவை ஒரு வீடு, எனக்கு தேவை நல்ல ட்ரெஸ்ஸு, டெய்லி நிம்மதியான உறக்கம், நல்ல குடும்பம், நல்ல சாப்பாடு, நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். இப்படி யோசிக்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. மணியை மட்டுமே ஒரு ஃபோக்கஸ்டாக வச்சுட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் இழந்து ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. த லைஃப் இஸ் வெரி சிம்பிள், வெரி ஸ்மால். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மொமெண்ட்டில் அந்த நேரத்தில் நம்மளை ரொம்ப சந்தோஷமாக மாற்றிக்கிறக்கூடிய எண்ணங்களை மனசில் விதைக்கணும். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, train yourself to take nothing personally to save yourself from 99% of mental problems. உண்மைதானே? ஸோ ஒரு ப்ராப்ளம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராப்ளம்ன்றது நம்ம எப்படி அந்த ப்ராப்ளத்துக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அந்த பிரச்சனையினால் நம்ம சஃபர் ஆகிறோமோ இல்லையோ, அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஆயிருமோ அப்படின்னு ஓவர் திங்கிங் பண்ணுறதுனாலையும் அந்த பிரச்சனைகளை மனசில் போட்டு நம்ம இப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஒலண்டு 99% நம்ம அஃபெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணாதீங்க அப்படின்றது தான் அந்த பாயிண்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பர்சனலாக மைண்ட் லெவலில் கொண்டு போகாதீங்க. ஒரு இடத்துல நம்ம தூக்குறோம், ஒரு இடத்துல உழுகுறோம், இல்லை ஒரு இடத்துல நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அதை உடனே ஐயோ இப்படி நடந்துருச்சு, நான் இப்படி இருக்கேனே, எனக்கு சரியில்லை, எதுவுமே கரெக்ட் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, ஓகே இதுலேருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கிட்டேன், இது எப்படி என் வாழ்க்கைக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு பாசிட்டிவான மெத்தடில் போயிட்டே இருங்க. நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணி அதுக்கு வருத்தப்பட்டு அதுக்கு உருண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால ஒரு இன்ச் கூட மாற போகிறது கிடையாது உங்கள் வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் பாசிட்டிவாக நினச்சிட்டு போகக்கூடாது? அதையே கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காவோ கன்ஸ்ட்ரக்டிவ் விஷயமாவோ எடுத்துக்கிட்டு அதை மாற்றி அமைக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களில் பாசிட்டிவாக நம்மளை செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக வெற்றி நம்மளை தேடி வரும். நம்பர் 7 பார்த்தோன்னா, யுவர் 9 to 5 is someone passive income. Find new ways in 2023 to make money and create yours. அருமையில் 9 to 5 ஜாப்ஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம்,
நிறைய பேர் நீங்கள் நிறைய பேர் இருக்கலாம், நானும் கூட அப்படி தான். அப்படி இருக்கும்பொழுது அதுதான் நம்ம இன்கம்மு, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது இன்னொருத்தவங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லலை. பட் ஒரு சைடு இன்கம்மு இல்லை உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கக்கூடிய எந்த ஒரு டிசாஸ்டர், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட உங்களுடைய இன்கம் கட் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த இன்கம் தொடர்ந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியும். உண்மை தானே? அப்போ அந்த மாதிரி யோசிங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு டேக் அ ரிஸ்க் திஸ் இயர் ஆர் யூ வில் பி டூயிங் த சேம் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். அருமையான பாயிண்ட்டு. கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று சொல்லுவாங்க, கிணத்து தவளை அப்படின்ற மாதிரி. எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டு இதுதான்ப்பா கரெக்டு, நமக்கு எதுக்குப்பா வீண் வம்பு, நம்ம வாட்டுக்கு சேஃபாக இருந்துடலாம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே கிடையாதுங்க. ரிஸ்க் எடுக்கணும். ஸோ கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும். அதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய மாடியில் வந்து ஜம்ப் பண்ணி நான் பெரிய சாதனை பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. கால்குலேட்டிவ் ரிஸ்க். ஓகே, இந்த ஜாப்பில் எனக்கு கரெக்டான சம்பளம் வரல, எனக்கு பிடிக்கலை, அப்போ இன்னொரு ஜாப், இன்னொரு டொமைன் மாற்றணும், இல்லை புது விஷயத்தை கற்றுக்கிட்டு நான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மாறுறது. இல்லை எனக்கு இந்த நேரத்தில் இதுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஒரு ஹாபியை நான் ப்ரொஃபஷ்னலாக மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன், அப்போ நான் சீரியஸாக அந்த விஷயத்தை கற்றுக்க போகிறேன். அந்த சீரியஸாக விஷயத்தை கற்றுக்கிட்டு அதிலேருந்து மணி மேக் பண்ணி பேஷனையே ப்ரொஃபஷனலாகவே மாற்றலான்றதுக்கு ஒரு புது ஸ்டெப் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான வேலை உங்கள் வாழ்க்கையை பார்க்கணும். ஸோ ரிஸ்க் எடுக்கணுங்க. எப்பயுமே ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் அந்த சுவாரஸ்யம் கிடைக்கும். ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் பெரிய பெரிய இடங்களை அச்சீவ் பண்ண முடியும். எதுவுமே பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருப்பேன்னா உட்காந்துட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. இருக்கிற லைஃப்பை அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்லை நான் ஏதாவது புதுசாக பண்ணணும், நான் புதுசாக அச்சீவ் பண்ணணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும், நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற கனவுகள் இருக்கும் பொழுது கனவுகளை அடைய நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கால்குலேட்டிவான ரிஸ்க்கு, உங்களை கஷ்டப்படுத்த முடியாத, கஷ்டப்படுத்தக்கூடாத, உங்களை அழிக்க முடியாத கால்குலேட்டிவான ரிஸ்க். ஓகே, இது பண்ணால் நம்மளுக்கு இம்பேக்ட்டு இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் பெனிஃபிட்டு இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை ஈஸியாக மாற்றி அமைக்க முடியும். இந்த 7 ப்ரூவன் டிப்ஸு யாராவது மறுக்க முடியுமா? இது 7ஐயுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த 2025 நினச்ச விஷயத்தை கண்டிப்பாக அடைய முடியுங்க. நான் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இதை மனசில் புகுத்தியிருக்கேன். இதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். 2025 எண்டில் நம்ம சந்திப்போம். அப்போ எவ்வளோ வெற்றியை நம்ம அடைந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம அளந்துக்கலாம். ஸோ இந்த வருஷம் எப்படியா இருந்தாலும் நமக்கு சூப்பராக அமையும், உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நினச்சது எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சோகங்கள் எல்லாமே கடந்து போகும். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். காலத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குங்க, அதை நம்பவே முடியாது. மனசில் இருக்கக்கூடிய வலி, உடலில் இருக்கக்கூடிய வலி, துரோகம், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய மருந்து காலம். அந்த காலத்தை நம்பணும், நம்மளை நம்பணும். நம்ம எப்பயுமே டிஸ்கரேஜ் பண்ணாமல் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட, கம்பேஷனோட இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு நினச்ச வாழ்க்கை, பிடிச்ச வாழ்க்கை எப்போவுமே நம்ம கூடவே இருக்கும்ன்றது சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரி எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நண்பி. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் ப்ளீஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நண்பர் நம்மளுக்கு ரீச் ஆகிய விஷயம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் அதில் கொடுக்க போகிறேன். RJ1__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்னை எப்பயுமே காண்டாக்ட் பண்ணலாம், பேசலாம். ஸோ நீங்கள் இந்த எபிசோடில் பேசணும், இல்லை உங்கள்கிட்ட ஒரு டாபிக் இருக்குது, கொஷின் இருக்குது அப்படின்றதுனாலும் நீங்கள் அதை கேட்கலாம். உங்களுக்காக அந்த பாட்காஸ்ட் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணப்படும். ஸோ ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய ஃபேன்ஸ் மீட்டும் நம்ம தள்ளி போகுது. ஸோ ஒரு அட்லீஸ்ட் 10 ஃபேன்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணுற மாதிரி, விர்ச்சுவலாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தாட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வச்சு லிங்க்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை RJ__ இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் என் கூட நீங்கள் பேசலாம். ஆல் ரைட், டேக் கேர் நண்பா, நண்பி. இந்த வருஷம் சூப்பராக, சந்தோஷமாக, செம்மையாக கண்டிப்பாக அமையுன்றதுல சந்தேகமே கிடையாது நண்பா, நண்பிகளே. டேக் கேர், பை பாய்.
நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.